ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அருமையான பாவக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸ் பாவக்காய் 2 எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, இது கூட வந்து சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாங்காய் பச்சடியெல்லாம் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இது கொஞ்சம் லைட்டாக கசப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். புளிப்பு எல்லாம் கலந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு 1/4 மணி நேரத்தில் இருந்து அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கலந்து வச்சுருக்க பாவக்காய் வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருங்க. பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா எல்லா சுவையும் கலந்த சூப்பரான பாவக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.